முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஏண்டி ஃபர்ஸ்ட் அந்த சக்தி அவங்க கிட்ட இருந்து பேசணும்டி. ஆமா இப்பதான் ஒரு கரெக்டான ஐடியா சொல்லியிருக்க. ஆனா அவன் எங்கடி முகம் கொடுத்து பேச மாட்டானே. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ அப்படியே அவன் கிட்ட போகி அப்படியே வலிக்கு விழுற மாதிரி விழு. அவன் அவனை பிடிச்சிப்பான். அப்ப ஏதாச்சும் வரும்ல அவனுக்கும். சூப்பர் ஐடியாடி. கையை கொடு ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ் டி, தேங்க் யூ so much. நான் உன் ஃப்ரெண்டு டி, வா போலாம் வா. சரி வா, நான் போய் விளையாடுற மாதிரி விளையாடுறேன். புட்டி, இன்னைக்கு நீ தாண்டி ட்ரீட் வைக்கிற. எதுக்கு? நடிக்காத ப்ரோ, உனக்கு ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காருல்ல. அது சும்மா கொடுத்துருப்பாரு. போதும் எது இல்லாம உனக்கு மட்டும் ஃப்ளவர் கொடுக்குறாரு. ஐயோ ஏன்டி இப்படி பண்றீங்க? நாங்க என்ன லவ்வா பண்றோம்? ஆமா, இதுக்கு பேர் என்ன? அப்படி சப்போஸ் லவ் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் ட்ரீட் வைக்கிறேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி, எங்களுக்கு லஞ்சு இன்னும் நைட் வாங்கி கொடுத்துறியா டின்னரை? உனக்கு நான் வாங்கி தரணும், அதுக்கு ஒரு ரீசன் வேணும். கரெக்டா? சரி, நான் நைட்டு நானே டின்னர் வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ ஓகே. அங்க போடுறா அவளுங்க. எவர் இருந்தா என்னவா, நான் பாட்டுக்கு போலாம். சரி போலாம். விழுடி விழு. அச்சோ சொதப்பிடுச்சே. நல்லாருமா, நல்லாரு. ஏன் என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற? ஓ, மன்னிப்பு கேட்குறியா? சரி மன்னிச்சிட்டேன், விடு. எனக்கு சரி பார்க்க முடியலடி. ஐயோ முடியல. ஆமா எனக்கு ஐயோ எந்திரிக்க சொல்லடி. என்ன நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? விழுந்திருப்பா போல. நீ நகர்ந்துட்டியா? விழுந்துட்டா? மூச்ச பாரு, எனக்கு திருப்பி தாங்கல. சத்தியம் அடக்க முடியலடா. போயிடலாமா? எனக்கு அவன் விழுந்தது கூட சிரிப்பா இல்ல, நீங்க சிரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் காமெடியா இருக்கு. ஐயோ பாஸ், அமைதியா இருங்க. சரி வாங்க, அவளை தூக்கினாச்சும் விடலாம் பாஸ் முன்னாடி. என்ன ஏதாச்சும் சொல்ல போறாரு? சீப்பா, என்னால தூக்கிட முடியாது. உன்னை யாரா தூக்க சொன்னா? நீ தள்ளு, நாங்க பாத்துக்கிறோம். என்னது இது? என்னதான் நடக்குதுங்க? அவ என்ன கீழே விழுந்து கிடக்குறா? ரேஷ்மா பாத்து. ஏண்டி என்னடி இன்னுமா அந்த ஷாக்லயே இருக்க? ஏய் பிரீத்தி, என்னாச்சு? லூசு பாஸ். அட பாஸ், ரேஷ்மா இருக்கால, அவ கீழே விழுந்துட்டா. அட என்ன ஆளாளுக்கு விழுறானே சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இங்க ஏதாச்சும் சரியில்லையா? என்ன கூப்பிட்டு செக் பண்ண தான் சொல்லணும். ஏதோ டைல்ஸ் எதுவும் வழுக்குதா என்னன்னு தெரியல. ஆமா பாஸ், செக் பண்ணிருங்க. ரேஷ்மா என்னாச்சு? ஏதோ அடிபட்டுருச்சா? எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. தயவு செஞ்சு அமைதியாரு. எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? பாஸ் அதெல்லாம் லைட்டா தான், பெருசாலாம் எதுவும் இல்ல. பெருசா எதுவும் இல்லைங்கிற, ஒரு பக்கம் மூஞ்சே வீங்கி போச்சு. கேட்டியடி, மூஞ்சி வீங்கி போச்சான். நான் கேட்டேன். ஐயோ இவர் அதுக்கு மேல பண்றாரு. ஆமா என்னாச்சு பிரீத்திக்கு? என்ன அவ அப்படியே சலமா நின்றுட்டு இருக்கா? பாஸ் அதான் எனக்கும் தெரியல. கீழே விழுந்தவளை தூக்கி கூட விடாம அப்படியே நின்றுட்டு இருக்கா. பாத்தியா, உன்னை தூக்கி விட்டது இவங்க தான். அன்னைக்கு நீங்க தூக்கி விட்டீங்க, இன்னைக்கு இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எல்லாம் என் நேரம். ஆமா பாஸ். பிரீத்தி. அச்சோ, ரேஷ்மா உனக்கு என்னாச்சு? பிரீத்தி, உனக்கு என்னாச்சு? இப்படி நின்றுட்டு இருக்க சல மாதிரி. அட பேபி, நீ எப்ப வந்த? அடிப்பாவி, என்னடியாச்சு உனக்கு? அவளுக்கா? அவளே இவ கீழே விழுந்த சாக்குல நிக்கிறா. ஆமாடி,
டே சக்தி நல்லா நகர்ந்துட்டா நீ நல்ல நேரத்துல. ஆமா, அவ வந்து ஏமால விளாரா. எவ பிடிப்பா அவளெல்லாம்? சீ கருமம். எனக்கு தெரிஞ்சு அவன் உன் மேல விழுந்து இந்நேரம் லவ் டெவலப் பண்ணிருக்கலாம்னு நினைச்சிருந்துட்டு இருப்பா போல. நினப்பா கொழுப்பு தான் அவளுக்கு. சரி நினைச்சு பாரு, நீ மட்டும் அவளுக்கு பிடிச்சிருந்தீனா இந்நேரம் நீ அவளை லவ் பண்ணிருந்தீங்கன்னா ஐயோ. கேட்கவே கருமமா இருக்கு. வாய மூடு. ரேஷ்மா எங்க? ஏய் நான் இங்க இருக்கேன்டி, இங்க. அச்சச்சோ என்னடி ஆச்சு உன் மூஞ்சிக்கு? ஏண்டி உன் கண்ணு முன்னாடி தானடி விழுந்தேன். அட ஆமால. சரி வா நம்ம எல்லாம் ஹாஸ்பிடல் போலாமா? அதெல்லாம் எதுவும் இல்லடி, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி பிரீத்தி, நீ அவளை நீ ஃபுல்லாக பார்த்துக்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல. என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா? ஆமாம், அன்னைக்கு அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொன்னாங்கல்ல. எதனால்? நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தானே. இன்னைக்கு நீயும் பண்ணியிருக்க, அப்போ சொல்லு. ஏய் கேட்டியா, தேங்க்ஸ் சொல்லணுமா? சரி வா அவன் சொல்றாளா இல்லைன்னு பார்ப்போம். ஆமா. ஏ பிரீத்தி ஒழுங்கா தேங்க்ஸ் சொல்லிடலாம், இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் அன்னைக்கு நடந்தது ஏதோ நடந்திருக்குன்னு நினைப்பாரு. ஆனா போய் இவளுங்களுக்கா என்னடி பண்றது? நம்ம பிளான் தான் சொதப்பிடுச்சே. ஐயோ அவளுங்க கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. வேற வழி இல்லடி, ஓ ஆள் தான் அவரு. புரியுதுடி, சரி வா கேட்டு தொலைவா அவளுங்க கிட்ட. தேங்க்யூ உங்க எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்டை தூக்கி விட்டதுக்கு. ஆமா தேங்க்ஸ் உங்க எல்லாத்துக்கும். ஐயோ சரிடி, உடம்பு பார்த்துக்கோ. சரி, நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போங்க. என் ஆளை வச்சு என்னையே தேங்க்ஸ் சொல்ல வச்சுட்டாளுங்க. இது சும்மா விட மாட்டேன். அதை நாம ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணிக்கலாமா? வா. ரொம்ப வலிக்குதாடி. ஆமாடி, அந்த பைத்தியக்காரன் ஏண்டி நகர்ந்துருப்பான்? அதான் பாருடி. சரி விடு, நம்ம அடுத்த பெரிய அப்பா வச்சிடலாம், வா போலாம். அவனை சும்மா விட மாட்டேன்டி அவனை. சரி, என்ன உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு பாஸ். அப்புறம் நாளைக்கு ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணியாச்சு பாஸ். அப்போ சரி, நாளைக்கு எந்த ஒரு தப்பும் வராமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவோம் பாஸ், கவலைப்படாதீங்க. சரி, உங்களை நம்பி தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன், நல்லா பண்ணிடுங்க. கவலையை விடுங்க பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். சரி. நிறுத்துக்கடி, இன்னும் மாடி சிரிப்பீங்க. அவன் மூஞ்சி இன்னும் என் கண்டுக்குள்ளேயே இருக்குடா. ஆமாண்டா, முடியல, சத்தியமா முடியல. சிரிச்சு வயிறே வலிக்குது. சரிடி அப்பா வாங்க, இது ஒரு காமெடி. ஆமாண்டா, அவன் வந்தா விழுற மாதிரி விழுந்தா அடி வாங்கினா போயிட்டே இருக்கா. அவருக்கு தேவைதான். சரி அதெல்லாம் விடுங்க, நாளைக்கு அப்படி யார் தண்ணி வரப்போறா? எங்களுக்கு மட்டும் என்னடா தெரியும், நாளைக்கு வரக்குள்ளதான் பார்க்கணும். நாளைக்கு பார்க்குறவளையாச்சும் என்னோட தேவதையா இருப்பாளா நான் தெரியல, பார்ப்போம். ஐயோ அப்பா, ரொம்ப சீன் போடாத, வா போலாம். ஏ புட்டி, என்னடா முள்ளு மண்டை? ஏய் இன்னைக்கு நைட்டு உன்னோட ட்ரீட் தாண்டி. ஐயோ சரி வா, ஆனா நான் சும்மா தான் வைக்கிறேன் சொல்லிட்டேன். ஏய் நீ வேணா சும்மா வச்சுக்கோ, நாங்க வேணா அதுக்கான ட்ரீட்டா எடுத்துக்கிறோம். ஆமா ஆர்த்தி. சிப்பாங்க, நான் போறேன். ஏய் நில்லுடி, வெக்கப்பட்டு தானே ஓடுற. ஏய் நிக்கி, சிப்பாங்கடி லூசுங்களா. ஏய் நில்லுடி பைத்தியமே. என்னாச்சு வர்ஷாக்கு? என்ன யோசிச்சுட்டே வரா? அச்சோ சாரிங்க. நான்சி நீங்களா? வர்ஷா, உனக்கு என்னதாச்சு? என்ன யோசனையிலே வந்துட்டு இருக்க? அதுவா, அது வந்து நம்ம பாஸ் இருக்கான்ல பைத்தியக்காரன், அவனுக்கு ஃபைல் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு என்னை வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசனையிலே போயிட்டுருக்கேன். ஓ, என்ன நான் வேணா கூட வரட்டுமா? இல்லை நான்சி, அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவான். ஆமாம், சரியான பைத்தியக்காரன் அவன். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நீ போ, பார்த்துட்டு இன்னும் ஒர்க் முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. சரி நான்சி, அப்படி நான் போயிட்டு ரொம்ப நேரம் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்துடுங்க. சரி நீ போ. கிறுக்கு மாதிரி யோசனையில் எந்த பக்கம் வர அந்த பக்கம் போ. என்ன? ஆமாண்டி பக்கி, போ அந்த பக்கம் போ. ஆமாம்ல, யோசனையில் எங்கே போகிறேனே தெரில. சரி நான்சி, நான் போகிறேன். போயிட்டு வா. பாவம் வர்ஷா, என்னதான் பண்ண போறானே தெரியல. இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்.
அச்சோ இவன் மட்டும் தான் தனியாக இருக்கான். ஐயோ தெரியாம வந்துட்டானோ. ஸோ வேறு வழி இல்லை. சார் அட பேபி, பரவாயில்லையே, யாரும் இல்லாதப்ப வந்திருக்கியே. வா வா வா, நம்ம ஜாலியாக பேசலாம் வா. என்ன ஜாலியாக பேசணுமா? ஹாய் காய்ஸ், இத்தனை நாள் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயும் வேணும். உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது மூலிமா தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டும் என்கரேஜ் இருக்கிறதுனால தான் நான் டெய்லி ஒரு எனர்ஜியாக வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். அப்புறம் துர்கா சிஸ்டர், உங்களுக்கு இன்னும் ஹெல்த் சரியாகலன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கெட் வெல் சூன். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்பயும் சப்போர்ட் கொடுங்க. எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பாய்.